Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள ஓகையூர் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாட்டின் 76வது குடியரசு தினத்தையொட்டி புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். இழுப்பையூரணி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வானில் ஒரே நேரத்தில் தென்படக்கூடிய 6 கோள்களின் அரிய நிகழ்வை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் வானியற்பியல் ஆய்வகத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து தொலைநோக்கி மூலம் இந்த அரிய நிகழ்வை கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கையில் மருது சகோதரர்களின் குருபூஜையை முன்னிட்டு நடந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட பந்தயத்தில் பெரிய மாடு சிறிய மாடு என 2 பிரிவுகளாக திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து 43 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மற்றும் அதனை ஒட்டி வந்த சாரதிகளுக்கும் கேடயம் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டிகளை ஏராளமானோர் சாலையின் இருபுறங்களிலும் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்.